ஹாய் கைஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அனிமே மீம்ஸ் அண்ட் ரியாக்ஷன் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் ரீல்ஸ் இருக்காது. போன வீடியோவில் போட்ட மாதிரி தான் மீம்ஸ் மட்டும் தான் இருக்க போகுது. உங்களுக்கு இது ஃபன்னாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் இதை 2 வீடியோவுமே முதல்ல ரெக்கார்ட் பண்ணிட்டேன். ஆனால் இன்னும் நான் 2மே அப்லோட் பண்ணலை. முதல்ல என்னுடைய ஃபஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணுவேன், அதாவது அது உங்களுக்கு தெரியும். அப்புறம் இது 2வது அப்லோட் பண்ணுவேன். இதோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. இருந்தாலும் நீங்கள் இதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்கன்னா வெறும் மீம்ஸ் வச்சுமே நம்ம போயிடலாம். ஒருவேளை ரீல்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ரீல்ஸுமே அங்கங்கே ஆட் பண்ண ட்ரை பண்ணுறேன். சரி, ஓகே கைஸ், இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதனால் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம தார் ராக்னார்க்கில் இருக்கும் போது அப்படியே ஒரு சிங்கமாக இருந்தார். அதுவும் இன்ஃபினிட்டி வார்லலாம் சொல்ல வேண்டாம், ஒரு 3D மேக்ஸ் சிங்கமாக இருந்தார். ஆனால் எண்டு கேமில் என்ன ஆயிடுச்சுன்னா அப்படியே ஒரு எப்படி சொல்ல, அந்த பொம்மை இருக்குது தெரியுமா, சிங்க பொம்மை, அந்த மாதிரி மாட்டார். லவ் அண்ட் தண்டர்லலாம் சுத்த ஒரு சிங்கத்துக்கு நாய் வேஷம் போட்ட மாதிரி, இல்லை நாய் சிங்க வேஷம் போட்ட மாதிரி மாட்டார். உண்மைக்குமே செமையான மீம் தான். இப்போ அடுத்த மீம்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒன் பீஸில் இருந்த யாங்கோஸ், அதாவது எம்பரர், சியோட எம்பரர்ஸ்லாம் பார்க்க முச்சிலே பயங்கரமாக இருப்பாங்க. அதுவும் முக்கியமாக நம்ம கைடோ, ஒயிட் பியர், பிக் மாம்லாம் பயங்கரமான ஆட்கள். அந்த ஒரு 3 பேருக்கு நடுவில் நம்ம ஷாங்க்ஸ் உண்மைக்குமே கோமாளி மாதிரி தான் இருந்தார். ஆனால் இப்போ இருக்கிற கோமாளிங்க, அதாவது இப்போ இருக்கிற யாங்கோஸ் எம்பரர்ஸ்லாம் யார்? பிளாக் பியர், லூஃபி, பகி, இவங்கெல்லாம் அசல் கோமாளி தான். அந்த கோமாளி நடுவில் இப்போ பார்க்க தான் ஷாங்க்ஸ் பார்க்க சீரியஸான ஆள் மாதிரி இருக்கார். செமையான மீம் தான். இப்போ அடுத்த மீம்குள்ளே போகலாம். இந்த மீமே சூப்பரான மீமு. இது பெரு, அப்புறம் ஆல்சோ பெரு ஃபஸ்ட் டைமாக அனிமேயில் காட்ட முடிச்சல. அதாவது நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 11th எபிசோட் முந்தானத்தை ரிலீஸ் பண்ணான். அதில் காட்ட முடிச்சலே பெரு எந்த அளவுக்கு பேடஸான ஒரு கேரக்டர் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படிப்பட்ட பெரு தான் இந்த எப்படி ஜின்கோவோட இதுக்கப்புறம் வரப்போகிற சீசன். இதெல்லாம் சீசனே கிடையாது, இதெல்லாம் அடுத்த சாப்டரு. அதில் இப்படி தான் இருக்க போகுது. பெரு சூப்பராகவே இருக்கும். இந்த பெரு அப்படின்னு இந்த ஒரு கேரக்டர் இந்த சோலோ லெவலிங்கில் ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான கேரக்டர் என்னை பொறுத்த வரையும். ஏன்னா நான் மாங்கா படிச்சுட்டேன், அதனால் எனக்கு தெரியும் பெருன்ட்டு இந்த ஒரு கேரக்டர் செம அமேசிங்கான கேரக்டர். எல்லாருமே இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் சீசன்லாம் வரும். இதோட முடிய போகுது. இன்னொரு 13 எபிசோட முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த வருஷம் புது சீசன் வரல. அப்போ பெரு யாருன்னு உங்களுக்கு தெரியும். நான் ரொம்பவே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் பெருவோட அந்த அனிமே சீசனுக்காக. ஏன்னா 3ஆவது சீசன்லேருந்து முழுக்க பெருவோடைய ஆக்ஷனு காமெடியெல்லாம் வேறு லெவலில் இருக்கும்போது நான் ரொம்ப வெயிட் பண்ணுறேன் அடுத்த வருஷத்துக்காக. ஏன்னா அப்போ தான் 3rd சீசன் வரும். பெருவோடைய என்ட்ரி, பெருவோடைய வாய்ஸ் எல்லாமே பக்காவாக இருக்கும், சூப்பராகவே இருக்கும். சரி, ஓகே, வாங்க இப்போ அடுத்ததுக்குள்ளே போகலாம். இந்த மீம் அனிமே பார்க்குற எல்லாருக்குமே சூட்டபிள் ஆகும். நம்ம சில அனிமேஸ் ரொம்பவே பார்த்துக்கிட்டே இருப்போம். அது அப்போ தான் வந்திருக்கு. அதனால் வாரத்துக்கு ஒரு நாள் ஒரு எபிசோடு தான் ரிலீஸ் பண்ணுவான். அந்த வார எபிசோடுக்காக நான் ரொம்ப இந்த ஒரு நாள் வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகிற மாதிரி இருக்கும். ஏன்னா அது வர்றது சாட்டர்டேன்றதுனால ஒரு 5 நாள் கடந்து வர்றதுன்றதுனாலேயே அது ரொம்ப லேட்டாக வர்ற மாதிரி ஒரு ஃபீல் வரும். அதை தான் இதில் கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த ஒரு நாள் வந்ததுக்கு அப்புறமா நமக்குள்ளே வர பாருங்க ஒரு எக்ஸைட்மெண்ட். அப்படி என்ன எக்ஸைட்மெண்ட் ஆகிறான், இது எந்த அனிமே பார்த்து எக்ஸைட்மெண்ட் ஆகிறான்னா அதுதான் நம்மளுடைய சாட்டமோட்டோ அண்டு ஜின்கு, அதாவது சாக்கமோட்டோ அசசின் அப்படி தான் நினைக்கிறேன் அந்த அனிமையோட பேர். அப்புறம் இன்னொன்று சோலோ லெவலிங். இந்த 2 அனிமே பார்த்து நம்ம ரொம்பவே எக்ஸைட் ஆகிருப்போம். நான் சாட்டமோட்டோ ஒரு 2 எபிசோட் பார்த்ததோடு நிறுத்திட்டேன். ஏன் நிறுத்துறேன் அப்படின்னு எனக்கே தெரில. ஏதோ ஒரு எனக்கு தெரில, நல்லா தான் இருந்தது, இருந்தாலும் நான் நிறுத்திட்டேன். ஆனால் சோலோ லெவலிங் நான் நிறுத்தலை. இப்போ வரைக்குமே வாரம் நான் வெயிட் பண்ணி பார்க்கேன். நான் மட்டும் கிடையாது, என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் உட்காந்து பார்த்துட்டு தான் இருக்கோம். நாங்களாம் வாரத்தை அந்த சாட்டர்டே எதிர்பார்த்து அந்த சாட்டர்டேயில் பார்த்துட்டு அடுத்த நாள் மண்டே ஆர் டியூஸ்டே ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் ஒன்றா மீட் பண்ணி இந்த அனிமே வேறு மாதிரி இருந்துச்சு இந்த எபிசோடு, இதில் அது மாசாக இருந்துச்சு, இது மொக்கையாக இருந்தது, இந்த கேரக்டர் நல்லாவே இல்லை, அந்த கேரக்டர் யூஸே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே டிஸ்கஸ் பண்ணுவோம், நிறைய சண்டை போடுவோம் அனிமே வச்சு. அதெல்லாம் உண்மையை செம்ம ஃபன்னாக இருக்கும். உங்களுக்கு செம்ம ஹோல்சமான மெமரிஸாக இருக்கும். உங்களில் யார் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அனிமே போய் டிஸ்கஸ் பண்ணுவீங்க? மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க அடுத்த அனிமேக்குள்ளே போகலாம். லெஃப்ட் சைடில் ட்ராகன் பால் சூப்பர், ரைட் சைடில் ட்ராகன் பால் டைமா. இந்த 2 சீசனில் நீங்கள் எந்த சீசனுக்குள்ளே போகணும் ரொம்ப ஆசைப்படுவீங்க? நானாக இருந்தால் ட்ராகன் பால் டைமாக்குள்ளே போகணுன்னு ஆசைப்படுவேன். பட் இருந்தாலும் எனக்கு டைமாவில் அவ்வளோ பிடிக்கலன்னு சொல்லுவேன். ஏன்னா அது கேனன் தான், இருந்தாலுமே எனக்கு அது சாட்டிஸ்ஃபைங்காக இல்லை. ஆனால் ட்ராகன் பால் சூப்பர் என்ன தான் ஆரம்பத்தில் மொக்கையாக இருந்தாலும் அதுக்கப்புறம் சூப்பராகவே கொடுத்துருவாங்க. அப்புறம் அந்த ஃபைட், யூனிவர்ஸ் ஃபைட்லாம் சூப்பராகவே இருக்கும். அதனால் நான் ட்ராகன் பால் சூப்பர் தான் செலக்ட் பண்ணுவேன். நீங்கள் ட்ராகன் பால் டைமாக செலக்ட் பண்ணுவீங்க இல்லை ட்ராகன் பால் சூப்பர் செலக்ட் பண்ணுறீங்களா அப்படின்னு மறக்காமல் இல்லை கமெண்ட் பண்ணுங்கள்.
சரி ஓகே கைஸ், வாங்க அடுத்த மீம்குள்ளே போகலாம். சோலோ லெவலிங் வந்ததுக்கப்புறம் அட்டாக் ஆன் டைட்டனு, டீமன் ஸ்லேயரு, ஜுஜுட்சு கைசனு இது எல்லாமே அதுக்கு பின்னாடி தான் இருக்குது. இருந்தாலுமே ஜுஜுட்சு கைசன் தான் போன வருஷம் ரொம்பவே அதிகமாக வாட்சபிள் பண்ணப்பட்ட அனிமேன்ற ஒரு அவார்டை வாங்கியிருக்கு. ஆனால் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு டீமன் ஸ்லேயரும் அட்டாக் ஆன் டைட்டன் ரொம்ப பாவம் கைஸ் உண்மையை சொல்ல போனால். ஏன்னா டீமன் ஸ்லேயரும் அட்டாக் ஆன் டைட்டனும் அதர் கண்ட்ரீஸில் ரொம்பவே ஃபேமஸ்ஸு. ஆனால் நம்ம இந்தியாவில் அதுவும் முக்கியமாக ஸ்பெசிஃபிக்காக நம்ம தமிழ்நாட்டில் அட்டாக் ஆன் டைட்டன் டீமன் ஸ்லேயர்லாம் எங்கே இருக்குன்னே தெரியாத மாதிரி தான் இருக்குது. அட்டாக் ஆன் டைட்டன் வந்து 2 சீசன் டப் பண்ணிட்டாங்க, 3ஆவது சீசன் டப் பண்ணணும். டப் பண்ணதுக்கப்புறம் அதையும் மறக்காமல் போய் பார்க்கணும். நீங்கள் எல்லோரும் போய் பாருங்கள். அட்டாக் ஆன் டைட்டன் டீமன் ஸ்லேயர் இது எல்லாத்துக்கும் நம்ம தான் சப்போர்ட் கொடுக்கணும். ஏன்னா சோல் லெவலிங்கு ஜுஜுட்சு கைசன் நல்லாயிருக்கும். ஆனால் பட் டீமன் ஸ்லேயரும் அட்டாக் ஆன் டைட்டன் ஒரு நல்ல கண்டென்டபுள் அனிமேவாக இருக்கும். அதில் முக்கியமாக அட்டாக் ஆன் டைட்டன். அதனால் நம்ம தான் போய் இது சப்ஸ்கிரைப் பண்ணணும். சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிடுங்க. முக்கியமாக நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த மாதிரியான அனிமேஸ் தமிழ் டப் ஆகுது ரொம்ப ரேர். அது தமிழ் டப் ஆகிருக்கு. இப்போ நம்ம இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் இதே மாதிரி நிறைய அனிமேஸ் வந்து தமிழ் டப் ஆகும். அதே மாதிரி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் என்னால் புதுசாக எதாவது கண்டென்ட் போடணும்னு யோசிப்பேன். எனக்கு சொல்கிறது கொஞ்சம் காம்ப்ளிமெண்ட் தான். ப்ளீஸ் நீங்களும் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் புதுசான வீடியோஸ் பார்க்க முடியும். சரி ஓகே கைஸ், வாங்க அடுத்த அனிமேக்குள்ளே போகலாம். 100% உண்மையான மீம் தான் நினைக்கிறேன். ஏன்னா நான் வந்து சோலோ லெவலிங் மாங்கா ஃபஸ்ட்டு பார்த்துட்டேன். நான் மாங்கா வந்ததுக்கப்புறம் தான் அனிமேவே பார்க்க ஆரம்பித்தேன். மாங்கா எப்படின்னா ரொம்பவே பிளெயினாக தான் கைஸ் இருக்கும். ஆனால் அனிமே பொறுத்த வரைக்கும் அதை அப்படி கொடுத்துருக்காங்க. உண்மைக்குமே அனிமே கிரியேட்டர்ஸ் வந்து வேறு எதிர்பார்த்து தான் பண்ணுறானுங்க போல. ஏன்னா சில அனிமேஸ்லாம் வந்து ரொம்பலாம் காட்ட மாட்டாங்க. ரொம்ப ஃபோர்ஷாரெல்லாம் மாங்காவில் நீங்கள் முக்கியமாக ஸ்பெசிஃபிக்காக மாங்கா பாருங்கள், ஃபோர்ஷாராக பண்ண மாட்டாங்க. ஆனால் அனிமே பொறுத்த வரைக்கும் அது இருக்குன்னு கூட தெரியாது சில சமயம் மாங்காவில். ஆனால் அனிமேல அப்படி இல்லை. அது என்ன சொல்ல, எனக்கு வந்து இது சொல்கிறதுக்கு பிடிக்கல. உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். இந்த அனிமே பிக்சர் பார்த்தவங்களுக்கு. புரியாதவங்க வந்து ரொம்ப நல்லவங்க தான். அவங்க வந்து இதை அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்தடுத்து போயிருங்க, அடுத்த மீம்ஸ்குள்ளலாம் போயிருங்க. சரி ஓகே கைஸ், இதை பற்றி இதுக்கப்புறம் பேச விரும்பலை. வாங்க இப்போ அடுத்த மீம்குள்ளே போயிடலாம். 100% இல்லை 200% நான் தெளிவாக சொல்கிறேன். ஜின்கு கிட்ட மட்டும் இவங்க 2 பேர் இருந்தாங்கன்னா இந்த மொத்த அனிமே யூனிவர்ஸ்னால் எல்லா அனிமே யூனிவர்ஸில் இருக்கிற மெயின் கேரக்டர்ஸும் வந்து நின்னாலுமே ஜின்குவை தோக்கடிக்க வாய்ப்பே கிடையாது. 200% சான்ஸே கிடையாது. இவங்க 2 பேரில் ஒருத்தன் கூட போதும், பாதி யூனிவர்ஸுக்கு மேலேயே அழிச்சிட்டு போயிடுவானுங்க. ரூலர்ஸ்லேருந்து மொனாக்ஸ் வரைக்கும் அத்தனை பேர் ஜின்கு காலடிக்கில் தான் வருவானுங்க. அப்படி யாரை சொன்னால் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நம்ம கோகு அண்ட் சைட்டாமா இந்த 2 கேரக்டரை மட்டும் ஜின்கு சப்ரைஸ் பண்ணிட்டான்னா 2 கேரக்டர் நம்ம ஜின்கு கிட்டே இருந்தால் அவ்வளோதான், அதோட எல்லாம் முடிஞ்சதே தான் சொல்லி ஆகணும். செமையாக இருக்குது உண்மைக்கும். இந்த மாதிரி எப்படி தான் யோசிச்சானுங்கன்னு சீரியஸாக தெரியல. நல்லா இருக்குது இந்த மீம் பார்க்கறதுக்கு. ஆனால் இதெல்லாம் உண்மையாக நடக்காது. ஒரு வேளை நடந்துட்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஜின்கு தான் காட் ஆஃப் அனிமேவே கைக்குள்ளே இருக்கும் பட்சத்தில் காட் ஆஃப் அனிமேக்கே காடாக மாறிடுவாப்பில். மொத்த அனிமே யூனிவர்ஸ் காட். கேட்க முடிச்சு நல்லா தான் இருக்குது, சூப்பராக இருக்குது மீம். அப்போ அடுத்த மீம் கூட போயிடலாம். வின்லாண்ட் சாகா சீசன் 2 வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருந்தது. அது காரணம் என்ன அப்படின்னா, வின்லாண்ட் சாகா சீசன் 1 வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ரத்தம் தெறிக்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபைட்டாகவும் ரொம்ப ப்ரூடராகவும் இருந்தது. ரொம்பவே டெத்தாக இருந்திருக்கும் அந்த ஒரு ஸ்க்ரீன் பிளேயே. ஆனால் வின்லாண்ட் சாகா சீசன் 2 வந்து அப்படியே கொஞ்சம் ஆப்போசிட்டாக இருந்த மாதிரி இருந்தது. அவன் எந்த அளவுக்கு கஷ்டப்படுறான் அப்படின்ற காட்டுறது மாதிரியே இருந்தது. ஒரு அடிமையாக இருந்தால் எந்த அளவுக்கு கஷ்டப்படுவாங்க அப்படின்னு காட்டியிருந்தாங்க. எனக்கான ஓகேவாக இருந்தது. ஏன்னா அந்த விவசாயம் பண்ணுறது, அவனுக்கும் அவனோட ஃப்ரெண்டுக்கும் இருக்கிற அந்த பாண்டிங் எல்லாமே சூப்பராக இருந்தது. பட் இது எல்லாத்தையுமே தூக்கி நிறுத்தினது அப்படின்றது அந்த கிளைமேக்ஸில் கிங்கு கிட்ட அவன் பேசுகிறது தான். அதுவும் அவன் பேச முச்சில் அவன் இருந்த அந்த அப்பீரன்ஸ் இருக்குல்ல, வேறு லெவல் அப்பீரன்ஸ். என்றைக்குமே மறக்க முடியாத ஒரு அப்பீரன்ஸ்னு கூட சொல்லலாம். வின்லாண்ட் சாகா எப்போவுமே என்னோடய ஃபேவரட் லிஸ்ட்டில் இருக்கும். உங்களில் யாரெல்லாம் வின்லாண்ட் சாகா பார்த்துருக்கீங்க அப்படியே மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க அடுத்த இதுக்குள்ளே போகலாம். பெரோ வந்து ஆர் யூ கிங் அப்படின்னு கேட்குறான். அப்படி யாரை பார்த்து ஆர் யூ கிங் அப்படின்னு கேட்குறான்னு பார்த்தா, உண்மைக்குமே நம்ம கிங்கை பார்த்து தான் கேட்குறான். நம்ம கிங் யாருன்னு சைட்டாமா, அதாவது ஒன் பஞ்ச் மேன் பார்த்தவங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கும். தலைவன் செமையாக ஃபன் பண்ணுவாப்புல. அவருக்கு வந்து சண்டைனாலே ஆகாது. பட் இருந்தாலும் அவர் போகிற இடத்துலலாம் ரத்தம் தெறிக்க இருந்தோடனே தலைவன் தான் மேஷ் பண்ணிட்டான், தலைவன் தான் வேறு லெவல்னு சொல்லி அவனை தலைக்கு மேலே தூக்கி வச்சு ஆடிருப்பாங்க. உண்மையான கிங்கு மாதிரி நடத்திருப்பாங்க. ஆனால் உண்மையே தலைவன் ஒரு டம்மி பீஸு. எப்படி ட்ராகன் பாலில் வந்து ஒருத்தர் இருப்பார்ல, அவர் பேர் எனக்கு மறந்து போச்சு, அவரை மாதிரியே தான் தலைவனும். இருந்தாலும் பரவாயில்ல, செம மீமாக இருக்குது, செம சிங்காக இருக்குது. நீயா கிங்குன்னு கேட்கான், அதுக்கு உண்மையிலே கிங்கு தான். ஆமாம் நான் தான்டா கிங்கு அப்படின்றான். சூப்பராக இருக்குது மீமு. இப்போ அடுத்த மீமுக்குள்ளே போகலாம். ஜின்கு வந்து ஆர்டிஸ்ட்னு சொல்கிறாங்க. அப்படி என்ன ஆர்டிஸ்ட்டு மாதிரி என்ன பண்ணிட்டான் அப்படின்னு பார்த்தா தான் அவனோட ஆர்ட்ஸ் தான். எனக்கு வந்து இந்த மீம் என்ன சுத்தமாக புரியல. ஒருவேளை நம்ம தலைவன் வந்து எல்லாரையுமே ஷேடோவாக மாற்றுவான்ல, அதான் இவனோட
பவராக இருக்கும். மெயின் பவரே அதான். ஒருவேளை அதுதான் இவங்க காட்டு மீன் பண்ணுறாங்களா, எனக்கு ஒன்றும் புரியல. உங்களே யாருக்கு இந்த மீன் புரிஞ்சுதோ அவங்க மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. ஏன்னா எனக்கு சத்தியமாக ஒன்றும் புரியலை. சரி, ஓகே, வாங்க அடுத்த மீன்குள்ளே போயிடலாம். வாரத்தில் 5 நாளுமே நம்ம எல்லாருமே எந்த ஒரு இதுவும் இல்லாமல் ரொம்ப டல்லாக தான் இருப்போம். ஏன்னா அந்த அப்போ எந்த அனிமையுமே புதுசாக வர்ற எந்த அனிமையுமே அப்போ வராது. ஆனால் நம்ம அப்படியே ரொம்ப என்னடா இது அப்படின்ற மாதிரி தான் இருப்போம். பட் அந்த சாட்டர்டே அண்ட் சண்டே வந்ததுக்கப்புறமா அந்த வாரத்தில் இருக்கிற எல்லா அனிமையுமே வந்துடும். அப்போ போச்சில் நமக்கு வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும் பாருங்களேன், சரியான எக்ஸைட்மெண்ட். நம்ம உண்மைக்கே ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக ஃபீல் பண்ணுவோம். நம்ம இப்போ இத்தனை நாளாக காத்துக்கிட்டு இருந்த அனிமே வந்து மொத்தமாக வந்துருச்சு. ஏன்னா இப்போ சொல்லவில்லைங்க சாட்டமோட்டோ, அப்புறம் டாக்டர் ஸ்டோனு, இதுதான் இப்போ வரைக்கும் நான் பார்த்தேன். அதில் வந்து சாட்டமோட்டோ வந்து நான் இன்றைக்கி தான் முடித்தேன். இந்த வீடியோ வந்து ஒரு 2-3 நாள் ஆகும். நான் வந்து கரெக்டாக 22ஆம் தேதி சாட்டமோட்டோ ஃபுல்லாக முடிச்சிட்டேன். 10 எபிசோட் பார்த்து முடிச்சிட்டேன். இந்த சாட்டமோட்டோ ரொம்ப நாள் பார்க்கறதுனால எல்லா எபிசோடையும் வரிசையாக ஒரே பார்த்து முடிச்சிட்டேன். அதனால் எனக்கு பெருசாக இந்த இம்பேக்ட்டும் வரல. பட் நான் சோலோ லெவலிங் வந்து வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கேன். அந்த மாதிரி எத்தனை பேர் வந்து இந்த இப்போ காட்டுற இந்த அனிமேலே வாரம் உட்காந்து சாட்டர்டே உட்காந்து மறக்காமல் இந்த ஒரு நாளுக்காக தான் நான் 5 நாள் பொறுத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறவங்க மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து சோலோ லெவலிங் அண்ட் டாக்டர் ஸ்டோன் இதுக்காக தான் ரொம்ப வெயிட் பண்ணுவேன். நீங்கள் எதுக்கெல்லாம் வெயிட் பண்ணுவீங்க அப்படின்றதையும் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. சரி, ஓகே, வாங்க அடுத்த மீம்குள்ளே போயிடலாம். நம்ம டன்னில் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் எல்லாம் ரியல் லைஃப்பில் இருந்திருந்தால் எப்படி இருந்திருப்பாங்க அப்படின்றத ஏஐயில் பண்ணியிருக்காங்க. உண்மையுமே செமையாக இருக்குது. இப்போ அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? உண்மைக்குமே ஏஐயில் பார்க்குறதுக்கு அப்படியே ரியலாக இருக்குது. இவங்களாம் பார்க்க அப்படியே இந்த ஜாப்பனீஸ் பீப்புள் மாதிரியே இருக்காங்களா? கிட்டத்தட்ட எல்லாமே செட் ஆகுது. அந்த ஜாப்பனீஸ் பீப்புளை தான் அப்படியே அந்த காஸ்பிளேலாம் பண்ணியிருக்கிற மாதிரி தான் இருக்குது. எல்லாமே சூப்பராகவே இருக்குது. ஒரு வேளை ஃப்யூச்சரில் டன் வந்து லைவ் ஆக்ஷன் எடுத்தாங்க அப்படின்னா ஈஸியாகவே ஜாப்பனீஸ் பீப்புளை போட்டு எடுத்துருவாங்க. ஏன்னா ஜாப்பனீஸில் நடக்கிற அனிமேன்றதால ஜாப்பனீஸ் பீப்புள் எல்லாருக்குமே முக்கால்வாசி செட் ஆகிரும். அந்த ஃபேஸ் கட்லாம் நிறைய பேருக்கு ஜாப்பனீஸ் பீப்புளுக்கு தான் இருக்கும். ஏன்னா அந்த டன்னோடைய ஸ்கிரிப்ட் அப்படி பார்த்தீங்கன்னாலே இதில் ஜாப்பனீஸ் பீப்புள் மாதிரியே தான் இருப்பாங்க முக்கால்வாசி பேர் பார்க்க. அதனால் ஈஸியாகவே லைவ் ஆக்ஷன் வந்து எடுத்துட முடியும். அதுக்கான கேரக்டர்ஸுமே ஈஸியாக நம்மளால் சூஸ் பண்ண முடியும். உண்மைக்குமே சூப்பரான மீமாக இருக்குது. ஏஐயில் இதுக்கப்புறம் நம்ம நிறையவே மீம்ஸ் பார்க்கணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது இதை பார்த்ததுக்கப்புறம். சரி, ஓகே, வாங்க இப்போ அடுத்த மீம்ஸ்குள்ளே போயிடலாம். நம்ம கோகு, நம்ம நருட்டோ, நம்ம ஆஸ்டா, அப்புறம் ப்ளீச்சில் வரக்கூடிய மெயின் ப்ரோட்டாகனிஸ்ட், இவரோட பேர் எனக்கு தெரியல. ஏன்னா ப்ளீச் அனிமே பார்க்காதனால எனக்கு தெரியாது. இவங்க தான் இந்த எம்சியூலேயே ரொம்பவே ஸ்ட்ராங்கஸ்டான அனிமே கேரக்டர்ஸ். அது ரொம்ப தான் இருக்கிறதுல ஸ்ட்ராங்கஸ்டான அனிமே கேரக்டர்ஸ். ஆனால் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. உதாரணத்துக்கு சொன்னால் நம்ம லூஃபிலாம் இருக்காங்க. இப்போ அதை பற்றி பார்க்கல. இவங்களுடைய டார்க் வெர்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இவங்க எல்லாருக்குமே டார்க் வெர்ஷன் ஒவ்வொன்று இருக்குது. நம்ம கோகுவோடைய டார்க் வெர்ஷனாக கோகு பிளாக் இருக்குது. நம்ம நருட்டோடைய டார்க் வெர்ஷனாக இன்னொரு யூனிவர்ஸில் இருக்கக்கூடிய ஒரு டார்க் நருட்டோ. அப்புறம் நம்மளுடைய ப்ளீச் அனிமேல கேரக்டருக்கு இன்னொரு மோசமான டார்க் வெர்ஷன். அப்புறம் நம்ம ஹேஷ்டேக்கு அவங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு டீமன் டார்க் வெர்ஷன். இந்த மாதிரி நம்ம எம்சியூவில் இருக்கிறதுல ஸ்ட்ராங்கான டார்க் வெர்ஷன் ஆஃப் த கேரக்டர் மெயின் ப்ரோட்டாகனிஸ்ட்டுக்கு இருக்காங்க. அவங்களோட ஃபேஸ் கட்லேயே சொல்லப்போனால் அவங்களுக்குள்ளே தான் இருந்து வந்திருக்கானுங்க அத்தனை பேரும். சூப்பராகவே இருக்குது. அவங்களோட டார்க் கொஷின்ஸ்லாம் வந்து நம்ம டார்க் கொஷின்ஸுக்குன்னே தனியாக ஒரு வீடியோ போடலாம் போல். அந்த அளவுக்கு நிறைய அனிமேஸில் வந்து நம்ம ப்ரோட்டாகனிஸ்ட்டுக்கு ஈக்குவலாக அவங்களுடைய ஃபேஸ் கட்டில் அவங்களோட பவர் லெவலில் இருக்கக்கூடிய டார்க் கொஷின் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு தனியாக பர்டிகுலராக ஒரு வீடியோ போடணுமா அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா அது போட்டலாம். சரி, ஓகே, வாங்க இப்போ அடுத்த மீம்குள்ளே போகலாம். உண்மையிலே ரியாலிட்டியான ஒரு மீம். நம்மளாம் யாருன்னு ஒயிட் பியர்ட் கேட்க நம்மளாம் ஒயிட் பியர்ட் பைரட்ஸ்ன்னு அவங்க க்ரூமேட் சொல்கிறாங்க. நம்மளுடைய பர்பஸ் என்னன்னு கேட்டு சாகிற வரைக்கும் சண்டை போடணும்னு சொல்கிறாங்க. கடைசியில் ஒயிட் பியரே செஞ்சார். அவங்க கூட அந்த ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துறாங்க. மார்க்கை மட்டும் அனாதை ஆகிட்டான். உண்மையை சொல்ல போனால் உண்மைக்குமே ஒயிட் பியர்ட் பைரட்ஸ் மொத்தமாகவே டிஸ்ட் ஆகிட்டு மிஞ்சி சர்வேவாக இருக்கக்கூடிய ஒரே மெம்பர் வைஸ் கேப்டன், ஃபஸ்ட் டிவிஷன் வைஸ் கேப்டன் மார்க்கோ மட்டும்தான். வேறு யாருமே கிடையாது. ஒயிட் பியரோடைய எராவே அந்த இடத்துல முடிஞ்சிச்சு. அவங்க பைரட்ஸ் எராவும் அந்த இடத்துல முடிஞ்சிருச்சு. இன்னும் ஒரு சீரியஸான சூப்பரான ஒரு மீம் தான். இருந்தாலுமே இந்த மீமை பார்க்க முச்சில் என்ன தான் ஃபன்னாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலுமே கொஞ்சம் சேட்னஸ் இருக்கும். ஏன்னா ஒயிட் பியரை பிடிச்சவங்களுக்கும் அப்புறம் அவங்களுடைய ஒயிட் பியர் பைரட்ஸை பிடிச்ச எல்லாருக்குமே இது வந்து கொஞ்சம் சேடான மீம் மாதிரி தான் இருக்கும். எனக்குமே இது கொஞ்சம் சேடாக தான் இருக்குது. உங்களில் யாருக்கு இந்த அனிமே இந்த மீமை பார்க்க முச்சில் என்ன தோணுச்சு அப்படின்னு கமெண்ட்ல கமெண்ட் பண்ணிங்க. இப்போ வாங்க அடுத்த மீம்குள்ளே போயிடலாம். நம்ம கிஷிமோட்டோ வந்து ஃபஸ்ட் டைமாக நம்ம நருட்டோவையும் சாஸ்கேவையும் டிசைன் பண்ண முச்சில் இந்த ஒரு டிசைன் அவரோட ஃபஸ்ட் டிசைனாக இல்லை, இது அவரோட ஃபைனல் டிசைனாக தான் இருந்தது. நம்மளுடைய நருட்டோ அண்ட் சாஸ்கேவோட ஃபஸ்ட் டிசைனாக என்னதை அவர் கிரியேட் பண்ணி வச்சுருந்தார் அப்படின்னா இந்த ஒரு டிசைனை தான் நம்ம நருட்டோவுக்கும் சாஸ்கேக்கும் கிஷிமோட்டோ வந்து பிளான் பண்ணி வச்சுருந்தாரு. ஆனால் இதில் வந்து நம்ம நருட்டோவோட இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணு மாதிரி இருக்குது. ரெஃபரன்ஸை பார்த்தாலே தெரியும். அந்த ஹேர் பண்ணாக இருக்கட்டும், அந்த தலைச்சி இருக்க அந்த ஸ்டைலாக இருக்கட்டும், முழுக்க ஒரு பொண்ணு மாதிரியே தான் இருக்குது. ஆனால் நம்ம சாஸ்கேக்கு வந்து பக்கா கூலாக இருக்குது. அதோட இந்த ஒரு டிசைனை பார்க்கும் போச்சில்
நம்மளுடைய பக்கை யூஸ் பண்ணுவோம் தெரியுமா, அவன் பேர் எனக்கு மறந்து போச்சு. நான் வந்து ஃபோட்டோ போடுறேன். அவனுடைய டிசைனை தான், அவனோட டிசைன் மாதிரியே தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு இந்த டிசைனை வந்து அவனுக்கு தான் பிளான் பண்ணி வச்சுருந்துருக்காங்க. நம்ம சாஸ்கேக்கு தான் பிளான் பண்ணியிருக்காங்க. பட் இந்த டிசைனை ப்ராப்பராக சாஸ்கே கொடுக்க முடியலன்ற உடனே அவனுக்கு கொடுத்துருக்காங்க. உண்மைக்குமே சூப்பராக இருக்குது. இப்போ ஓகே வாங்க இப்போ அடுத்த மீம்குள்ளே போயிடலாம். எல்லா ஹண்டர்ஸும் கஷ்டப்பட்டு சண்டை போட்டு அந்த எறும்பு கூட சீரழிஞ்சிக்கிட்டு இருக்க முடிச்சு நம்ம தலைமை கூலாக இருந்துக்கிட்டு அடுத்து என்ன குவிஸ் முடிக்கலாம் அப்படின்னு செக் பண்ணிக்கிட்டு இருக்கான். உண்மைக்குமே இதான் உண்மை, ரியாலிட்டி தான். எல்லாருமே ரொம்ப பாட்டமாக இருப்பாங்க. நம்ம தலைவன் வந்து என்ன பண்ணலாம், அடுத்து என்ன குவிஸ் முடிக்கலாம், என்ன ரிவார்டை கிளைம் பண்ண போகிறோன்றதில் மட்டும்தான் அவனோட ஃபுல் ஃபோக்கஸ் இருக்கும். உண்மைக்குமே சூப்பரான ஒரு மீம் தான். இப்போ வாங்க அடுத்த மீம்குள்ளே போயிடலாம். கோகு வந்து அவன் சின்ன வயசுலேருந்து இப்போ பெரியவன் ஆனதுக்கப்புறம் வரைக்குமே ஒவ்வொருத்தர் கூடயுமே ட்ரைனிங் எடுத்திருக்கான், ஒவ்வொருத்தர்கிட்டையுமே ட்ரைனிங் எடுத்திருக்கான். ஃபஸ்ட்டு அவன் தாத்தா கிட்டே அவன் ட்ரைனிங் எடுத்தான், அடுத்து மாஸ்டர் ரோஷ் கிட்டே ட்ரைனிங் எடுத்தான், அடுத்து கேட் கிட்டே அவருமே ஒரு மாஸ்டர் தான், அவர்கிட்ட ட்ரைனிங் எடுத்தான். அடுத்து பிக்கலோ, இந்த பிக்கலோ இந்த யூனிவர்ஸ் இந்த உலகத்தோடைய ஒரு கார்டியன் மாதிரி இருக்கிறார், அவர் கூட ட்ரைனிங் எடுத்தான். அப்புறம் இவர் யார், நம்ம கியா, அவரோட பேர் எனக்கு தெரில, அவர் கூட ட்ரைனிங் எடுத்தான். அப்புறம் இன்னொரு அனிமல் கூட ட்ரைனிங் எடுத்தான். அது நம்ம கடைசி நம்ம விஸ் கூட ட்ரைனிங் எடுத்தான். இவன் ஃப்யூச்சரில் இவன் யாருன்னு எனக்கு தெரியாது, இவன் கூட ட்ரைனிங் எடுத்தான். இப்படி நம்ம கோகு பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்குமே இப்போ அவர் தாத்தாவே ஆகிட்டார். அப்படி இருந்தாலுமே ட்ரைனிங் எடுத்துக்கிட்டே தான் இருக்கார், இன்னுமே ஸ்ட்ராங் ஆகிட்டே தான் இருக்கார். ட்ராகன் பால் சீசன் 2ல், ட்ராகன் பால் சூப்பர் சீசன் 2ல் அவரோட பவர், அவரோட பொட்டன்ஷியலாக வேறு லெவலில் இருக்கும்போது நம்ம கண்டிப்பாக பார்க்க தான் போகிறோம். இப்போ வாங்க அடுத்த மீம் கூட போகலாம். இது சரியான ஒரு மீம், 100% உண்மையான ஒரு மீம் கூட சொல்லலாம். நம்மளுடைய டீமன் குயின், இவ தான் டீமன் குயின். இல்லை நம்ம ஜின்கு வந்து ஒரு கேசலுக்கு கூட போவோம், ஒரு டஞ்சனுக்குள்ளே போவோம், அதில் வந்து இவங்கெல்லாம் தங்கிட்டு இருப்பாங்கல்ல, அதில் இருக்கக்கூடிய ஒரு குயின் தான் இவ. இவளுக்கு வந்து ஸ்க்ரீன் டைம் ரொம்ப ரொம்ப கம்மி, ஆனால் பாப்புலாரிட்டி ரொம்பவே அதிகம். எந்த அளவுக்கு பாப்புலாரிட்டினா, என் ஃப்ரெண்டும் நானும் இவளை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். இவ ஒருவேளை ஜிங்கு கூட பேர் ஆவாளா அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணோம். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த கேரக்டர் வந்து பல பேருக்கு போய் சேர்ந்துருச்சு, அதுவும் கொஞ்சம் ஸ்க்ரீன் டைம்லேயே. அது உண்மைக்கும் இம்ப்ரெஸ்ஸாக தான் இருந்தது. சொல்ல போனால் ஒரு மேஜிக் மாதிரி தான் சொல்லி ஆகணும். இந்த ஒரு மீம் 100% உண்மையான ஒரு மீம் தான். சரி ஓகே வாங்க இப்போ அடுத்த மீம்குள்ளே போயிடலாம். கோகுவோட ஸ்ட்ராங்கஸ்ட் மூவோ நம்ம நிறையவே அட்டாக்ஸ் நினச்சிருப்போம். உதாரணத்துக்கு சொன்னால் காமையாமே, ஸ்பிரிட் பாம்பு, அப்புறம் வந்து கீ ரீடிங்கு, அப்புறம் டெலிபோர்ட், இந்த மாதிரி நினச்சிட்டு இருப்போம். ஆனால் உண்மைக்கே நம்ம கோகுவோடைய ஸ்பெஷல் பவர், நம்ம கோகு எல்லா சீசன்லேயும் மறக்காமல் யூஸ் பண்ணால், தவறாமல் யூஸ் பண்ண பவர் அப்படின்னா அவரோட பைட்டு தான். அது வந்து எப்போ 1988 யூஸ் பண்ணியிருக்காரு, 1991 யூஸ் பண்ணியிருக்காரு, 1995 யூஸ் பண்ணியிருக்காரு, 2050 யூஸ் பண்ணியிருக்காரு, 2016 யூஸ் பண்ணியிருக்காரு, 2017 யூஸ் பண்ணியிருக்காரு, 2018 யூஸ் பண்ணியிருக்காரு. ஒவ்வொருத்தரும் பிக்காலோ, அப்புறம் நம்மளுடைய ஃபீஸா, நம்ம பூ, அப்புறம் நம்மளுடைய பீரூஸ், அப்புறம் மறுபடியும் நம்ம ஃபீஸா, இது யாருன்னு எனக்கு தெரில. அதுக்கு நம்ம வீஸ் கூட, அப்புறம் கடைசியாக இது வந்து யாருன்னு எனக்கு தெரில, அந்த 1918 வந்து யாருன்னு தெரில. இப்படி ஒவ்வொரு மெயினான வில்லன்ஸ்கிட்டையுமே அவரோட பைட்டை யூஸ் பண்ணியிருப்பார். இன்னும் செம ஃபன்னியான ஒரு மீம்னாலும் ரியாலிட்டியான ஒரு மீம். நம்ம கோகோடைய ஸ்பெஷல் அட்டாக் அப்படின்றதே அவர் பைட்டு தான். அதனால் கோகோட வாங்கிட்டு வந்து எல்லோரும் தள்ளியே இருங்க. சரி ஓகே வாங்க அடுத்த மீம்குள்ளே போயிடலாம். டோக்கியோ ரெவெஞ்சர்ஸோடைய அஃபிஷியல் ஆர்ட் அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்டர் ரிலீஸ் ஆகிருக்கு. இது உண்மைக்குமே அஃபிஷியல் ஆர்ட்டாக இல்லையா எனக்கு தெரியலை. இருந்தாலும் இது அஃபிஷியல் ஆர்ட்டாக இருந்தால் உண்மைக்கு செமையாக இருக்குது. இது வந்து ரொம்பவே எப்படி சொல்ல, இந்த ஃபாரின்லலாம் இந்த டீ கடைக்கு போனீங்கன்னு தெரியும், அது வந்து அந்த ஏதோ டீ கடை அந்த வந்து வேறு மாதிரி சொல்லுவாங்க, ஹோட்டல் மாதிரி இதை சொல்லுவாங்க. அங்கே வந்து சர்வெண்ட்ஸ் எல்லாருமே இப்படி தான் காஸ்டியூம் போட்டிருப்பாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும், ஒவ்வொருத்தருமே ஒரே கலர் ட்ரெஸ் போட்டிருந்தாலுமே வேறு மாதிரி காஸ்டியூம் போட்டிருக்க மாதிரி தான் நமக்கு இருக்கும். நீங்கள் கொஞ்சம் நல்லா டீப்பாக நோட் பண்ணி பாருங்கள். அவங்க போட்டிருக்கிற அந்த டை முதற்கொண்டு இருந்து அவங்க போட்டிருக்கிற அந்த யூனிஃபார்ம் வரைக்குமே கலர் ஒரேமாக இருந்தாலும் அதில் டிசைன்ஸ் வேறு மாதிரி இருக்கும். இந்த ஒரு பிக்சர் உண்மைக்கு சூப்பராகவே இருக்குது. நம்ம கூடிய சீக்கிரமே டோக்கியோ ரெவெஞ்சர்ஸ் நான் எதிர்பார்க்குறேன். 4வது சீசன் வந்து 4, 5 எனக்கு தெரில, எத்தனாவது சீசனே தெரில. ஆனால் நான் ரொம்ப ஈகர்லி வெயிட்டிங். ஏன்னா எனக்கு டோக்கியோ ரெவெஞ்சர்ஸ் ரொம்ப பிடிக்கும். நான் வெயிட் பண்ணிட்டே இருக்கேன், சீக்கிரமாக போட்டுருவான்னு. சரி நீங்கள் யாரெல்லாம் டோக்கியோ ரெவெஞ்சர்ஸ் பார்த்துருக்கீங்க, இல்லை யாரெல்லாம் டோக்கியோ ரெவெஞ்சர்ஸ் பார்க்க போகிறீங்க அப்படின்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிங்க. இப்போ வாங்க அடுத்த மீம்குள்ளே போயிடலாம். இதில் எந்த மந்தில் நீங்கள் பிறந்தீங்க? நான் வந்து இதில் டிசம்பரில் பிறந்தேன். எனக்கு வந்துருக்குது கிராண்ட் ப்ரீஸ்ட்டு. உங்களுக்கு யார் வந்திருக்கா அப்படின்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சரி ஓகே கேஸ், இன்னும் நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து வெளிப்படுவது உங்கள் BSK. டாடா பை பை, see you, take care.